இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த 2 தை பார்த்தா தெரியும். இந்த தையில வந்து டிஸ்டல் எண்ட்ல குழியா இருக்கு பாருங்க. சதையே இல்ல. சுத்தமா சதையே கிடையாது. ஒரு ஆக்சிடென்ட்ல ஏசிஎல் இன்ஜுரி இந்த காலுக்கு நடந்திருக்கு. சரிங்களா? இந்த கால்ல கொஞ்சம் மசில் மாஸ் இருக்கு. இந்த கால் நீட்டுங்க. நல்லா நீட்டுறீங்க. தை மசில்லாம் நல்லா இருக்கு. பால்பேட் பண்ணும்போது தெரியுது. கொஞ்சம் ஃபேட் டெபோசிஷன் இருக்கனால மேபி தெரியல. பட் நான் பால்பேட் பண்ண நல்லாவே எனக்கு தெரியுது. கால் இறக்கிக்கோங்க. இந்த கால் நீட்டுங்க. நீட்டவே முடியல. ஆக்டிவ் ஃபோர்ஸ் ப்ரொடக்ஷன் அதாவது இந்த மசில் வந்து குவாட்ரிசெப்ஸ் புல் பண்ண தான் கால் மேலேயே வரும். அந்த ஆக்டிவ் ஃபோர்ஸ் ப்ரொடக்ஷனே அவரால் பண்ண முடியல. அந்த அளவுக்கு மசில் லாஸ் ஆயிருக்கு. இதுக்கு முக்கியமான காரணம் அவர் எண்ணெய் கட்டு போட்டது தான். 1½ மாதம் எண்ணெய் கட்டு போட்டிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு பேசிக்கான விஷயம் புரிஞ்சுக்கோங்க. இந்த ஏசிஎல் இந்த மாதிரி லிகமெண்ட் இன்ஜுரி ஆகுதுன்னா ஃபஸ்ட்டு திங் நீங்கள் பண்ண வேண்டாங்கிறது எண்ணெய் கட்டு போடுறது தான். பிஓபி எண்ணெய் கட்டு போடவே போடாதீங்க. சரி, அது இதுக்கு தேவையில்லை. எலும்பு உடஞ்சிருக்குன்னா கண்டிப்பாக போடலாம், அது டிஃப்ரெண்ட். பட் எலும்பு உடையாமல் உங்களுக்கு ஜவ்வு மட்டும் கிழிஞ்சிருக்குன்னா தயவு செஞ்சு எண்ணெய் கட்டு போடாதீங்க. காலையில் நீட்டில் பாருங்கள், ஆக்டிவ் ஃபோர்ஸ் ப்ரொடக்ஷனே இல்லை. இப்போ இது சரியாகிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். நின்று காட்டுங்க. பட் ஆனால் அவரால் நிற்கும் போது காலை லாக் பண்ண முடியுது. இதில் என்ன தெரியுதுன்னா, ஒரு பாசிட்டிவான சைன், ஸ்டிஃப்னஸ் போகலை. டெர்மினல் எக்ஸ்டென்ஷன் அதாவது கால் நீட்டுறது தன்மை குறைஞ்சது. வெறும் மசில்னால் மட்டும்தான். உள்ளுக்குள்ளே ஸ்டிஃப்னஸ் போயோ பின்னாடி இருக்க தசைகள் டைட்னஸோ அந்த மாதிரி எதுவும் பெருசாக போகலை. அதனால ஓகே, மசில் ஸ்ட்ராங் ஆகி பெட்டர் ஆகிறதுக்குலாம் இட் வில் டேக் லாங்கர் பீரியட் ஆஃப் டைம். பட் சரி பண்ணிட முடியும் ஓரளவுக்கு. ஓகேங்களா? பட் இட் வில் டேக் டைம். நீங்கள் தான் சஃபர் ஆவீங்க. அதனால் தயவு செஞ்சு இந்த எண்ணெய் கட்டு இதனால் என்ன ஆகும்? இந்த நீ பெயின் வரும், பேக் பெயின் வரும், நிறைய காம்ப்ளிகேஷன் நடக்கும், படிக்கிட்டு வர முடியல, நிறைய பிரச்சனைகளை கோத்ரூ பண்ணணும். அதனால் ஏதாவது லிகமெண்ட் இன்ஜுரி ஆச்சு அப்படின்னா எண்ணெய் கட்டு போடுறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிங்க. ஒரு டாக்டரோட ப்ராப்பர் அட்வைஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்களோ அதை ஃபாலோ பண்ணுங்கள்.